ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் காயின் பேங்கிள்ஸில் இன்னொரு டைப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்கு முன்னாடியே ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருப்பேன். ஸோ யூஸ்வலாக நம்மளோட காயின் பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது நம்ம ரெகுலராக நம்ம பண்ணுறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 கட் ஃப்ளாட் பேங்கிள்ஸ். இது பார்த்தீங்கன்னா 2.6 சைஸ். இது 2.6. இதுக்கு என்ன மாதிரி சைஸ் நம்ம லக்ஷ்மி காயின் எடுப்போம்னா சின்ன லக்ஷ்மி காயினு நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ இந்த காயின்ஸில் நான் முன்னாடி வீடியோஸில் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி இருக்கும் நமக்கு காயின்ஸுங்களை பார்த்தீங்கன்னா. இதை நீங்கள் சிசர் வச்சு இப்படி கட் பண்ணிங்கனாவே நீங்கள் கட் பண்ணிடலாம். உங்களுக்கு சிசர் கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லைன்னா கட்டர் மூலமாக உங்களுக்கு கட் பண்ணுறது ஈஸியான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு சிசர் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி கரெக்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது இங்கே கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா. அதை நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் நான் முன்னாடி கூட சொல்லியிருக்கேன், லக்ஷ்மி காயினில் இந்த அச்சு பார்த்துக்கோங்க. இது கீழே பின்பக்கம் இது அப்படி திருப்பினீங்கன்னா இது கொஞ்சம் மேடாக இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் மேல் பார்ட். ஸோ இதுதான் நமக்கு பேங்கிளில் வரும். இந்த மாதிரி நம்ம கரெக்டாக ஆர்டர் வச்சுட்டே வரணும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோடய பேங்கிள்ஸ்க்காக இந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சம் காயின்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன் ரெடியாக. இது இதுக்கு முன்னாடி பண்ண டிசைன். இது பார்த்தீங்கன்னா கேப்பே இல்லாமல் பக்கத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா பக்கத்தில் வச்சுட்டே வருவோம் ஃபுல்லாக. அது வைக்கிறப்பவும் நீங்கள் நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். ட்ரிக் என்னென்னா, எங்கே தலை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ தலை ஃப்ளார் கீழே வருதோ அதே மாதிரி அது கீழே அதே மாதிரி வச்சுட்டு வாங்க கரெக்டாக. இன் பிட்வீனில் என்ன பண்ணுங்கள், ஒன்றுக்கு மேலே ஒன்று நம்ம காயின்ஸ்க்கு மேலே வைக்கிறதுனால B7000 க்ளூ யூஸ் பண்ணி நமக்கு என்ன கலர் குந்தன் ஸ்டோன்ஸ் வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குந்தன் ஸ்டோன்ஸ்க்கு பதிலாக நம்ம அங்கங்கே லோட்டஸும் கொடுக்குறாங்க. இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், இது ஒரு கடா மாதிரி பண்ணியிருப்பேன். ஒரே ஒரு ஃப்ளார் மட்டும் ஒன்று கொடுத்துட்டு ரிமைனிங் எல்லாமே லக்ஷ்மி காயின்ஸ் கொடுத்துருப்பேன். இப்போ லக்ஷ்மி காயின்லேயே நிறைய இருக்குது. நான் ஒரு சாம்பிளுக்கு பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக ஒரு ப்ரைடல் ஆர்டருக்காக. இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு. இங்கே பக்கத்தில் வச்சுருப்பேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுருப்பேன், பாதி போர்ஷன். இது நான் கொஞ்சம் கேப் விட்டு வச்சுருக்கேன் ஸ்டோன்ஸ் வைக்கிறதுக்காக. உங்களுக்கு ஸ்டோன்ஸே வேண்டாம், இன்னும் க்ளோஸாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காயினை இன்னும் கூட கொஞ்சம் மூவ் பண்ணி வைக்கலாம். அப்போ வச்சிங்கன்னா இன்னும் க்ளோஸாகவும் இருக்கும். இல்லை இதே மாதிரி விட்டாலும் நமக்கு இதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காயின் பேங்கிள் நமக்கு கிடைச்சிரும். பார்த்திங்கன்னா இதுவே நமக்கு ஒரு கார்னர் பார்டர் பேங்கிள்ஸ்க்கு இதுவே நமக்கு ஓகேவாக இருக்கும். இப்போ இதில் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணுன்னா உங்களுக்கு என்ன சாரீ கலரோ அந்த கலர் 3mm ரவுண்ட் குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, எங்களுக்கு கோல்டன் அண்ட் மெரூன் கலர் சாரீங்கிறதுனால இது பார்டர் பேங்கிள்ன்றதுனால சென்டரில் இருக்கிற சென்டர் பேங்கிள்ஸ் எல்லாம் நான் அதையும் காமிக்கிறேன் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம். அது மெரூன் வித் கிளாஸ் பேங்கிள்ஸோடு வரதுனால இந்த காயின் பேங்கிளில் நான் வெறும் கோல்டு தான் நான் ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன் ஃபுல் அண்ட் ஃபுல். இது கார்னரில் கோல்டன் இருக்கட்டும், பக்கத்தில் மெரூன் கலர் கிளாஸ் பேங்கிள்ஸ் வரும். ஸோ பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் எடுக்க போகிறேன். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, அப்போ நமக்கு திணறக்கூடாதுல்ல எது மேலே எது கீழேன்ட்டு. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், எதெல்லாம் யூஸ் பண்ண போகிறேனோ அதை நான் செக் பண்ணிவிட்டு மேல் போர்ஷன் எங்கே இருக்குன்றதை பார்த்து நான் வச்சிட போகிறேன். ஸோ தட் நம்ம அப்படியே க்ளூ பென் வச்சு நம்ம அப்படியே எடுத்து டக்குன்னு வைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேடாக இருக்க மாதிரி இருக்குது. இது நமக்கு வச்சாலும்
ஒழுங்காக படியாது. ஸோ ஈவனாக இருக்கான்னு பாருங்கள். இது பாருங்கள் கொஞ்சம் வளைஞ்சாப்பில் இருக்குது. இது மாதிரி பார்த்துக்கோங்க. நான் தூரம் எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு எங்கே மேல் வரணுமோ அது மாதிரி நான் இப்படி எடுத்து தனித்தனியாக வச்சுக்க போகிறேன். அப்போ எடுத்துகிட்டு பண்ணுறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். நார்மலாக நம்ம ஃபேப்ரிக் க்ளூவே யூஸ் பண்ணி பண்ணலாம். பட் நான் காயின்ஸ்க்கு மேலே காயின்ஸ் யூஸ் பண்ண போகிறதுனால நான் வந்து B7000 க்ளூ தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? இப்போ இதோட பாதி போர்ஷன் அப்படிங்கிறதுனால இங்கேருந்து வருது அப்படின்றதுனால இங்கேயும் இப்படி அந்த பாதி போர்ஷன் கவர் பண்ணிவிட்டு பாருங்க. அதே மாதிரி நான் வந்து கவர் பண்ணிகிட்டே வர போகிறேன். இது ஒரு நாள் நல்லா ட்ரை பண்ண விட்டுருங்க. ட்ரை பண்ணிங்கன்னா வந்து நல்லா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிள் பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரை பண்ணி விட்டு எடுத்தது. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். நல்லா ஸ்டிக் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஃபுல்லாக அடிக்கிட்டே வந்து கடைசி வர்றதை வந்து நான் வந்து கரெக்டாக உள்ளே விட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். நான் அது காமிக்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோதான். இது அது அப்படியே நான் வந்து இந்த மாதிரி ஈவனாக எங்கேருந்து இது பண்ணுறீங்களோ அதே கேப் விட்டு 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 நம்ம வந்து ஃபுல் பேங்கிள்ஸ் வந்து கொடுத்து முடிக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் வந்து நான் இதே மாதிரி வந்து கொடுத்து முடிச்சிட்டேன் பாருங்கள். இது அப்படியே கொடுத்து முடிச்சிருக்கேன். இந்த லாஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணுறது வந்து நான் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் எடுத்தேன். இப்போ பாருங்கள் கிட்ட வந்துருச்சு. இப்போ க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃபஸ்ட்டு பண்ணோம் தெரியுங்களா, அதுக்கு உள்ளார கொஞ்சம் விட்டுட்டு நீங்கள் லைட்டாக வந்து ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு ஃபினிஷப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இன்னொன்று கூட வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கா, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் இன்னொன்று கூட நம்ம எடுத்து தெரியுதுங்களா, மெதுவாக வந்து ஏன்னா இன்னும் ட்ரை ஆகலை, நம்ம ட்ரை ஆகலை. ஸோ நான் பொறுமையாக உள்ளே விட்டு ஒரு ப்ரெஸ் ஃபினிஷப் பண்ணியாச்சுங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபினிஷப் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஃபுல்லாக வந்து நான் காமிச்சா மாதிரி வந்து இது ஃபுல்லாக நான் உங்களுக்கு பேங்கிள் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இது லென்த்தியான வீடியோவாக தான் இருக்கும். இதில் ஃபைனலாக முடிச்சிட்ட பிறகு நான் பண்ண அந்த ப்ரைடல் செட்டதும் நான் ஃபைனல் உங்களுக்கு வந்து செட் வந்து காட்டுறேன். அந்த இதில் வந்து ஒரு சின்ன இந்த வாட்டி வந்து யூஸ் பண்ணதில் ஒரு சின்ன ஒரு டிப் இருக்குது. நான் அது உங்களுக்கு சொல்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்படியே விட்டுடலாம். இதுக்கு மேலே நான் வந்து குந்தன் வைக்க போகிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, நான் அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 mm ரவுண்ட் கோல்டு தான் எடுத்திருக்கேன். இது வந்து நான் இப்போ இங்கே வந்து வச்சுட்டே வர போகிறேன். தெரியுதுங்களா, ஒரு இதுக்கும் நம்ம வந்து அடுத்தடுத்த லேயர் கொடுத்தோம் பார்த்தீங்களா. ஸோ இது இன்னும் நமக்கு வந்து கிராண்டாக இருக்கும். இந்த மாதிரி இதுலேயே நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக கலர்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் ப்ரைட்டாக இருக்கும். கோல்டனில் வந்து கலர்ஸ் வந்து ப்ரைட்டாக இருக்கும் பாருங்கள். இப்போ அடுத்ததும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே வந்து B7000 க்ளூ யூஸ் பண்ணுறப்ப அந்த க்ளூ வந்துகிட்டே இருக்கும். ஸோ பக்கத்தில் வந்து ஒரு ரஃப் க்ளோத் ஒன்று வச்சுக்கோங்க. அது தொடச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இன்னும் நீங்கள் ஈரம் பண்ணிவிட்டு கூட அதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஒன்றுத்துக்கும் வந்து நான் கொடுத்துட்டே வந்து ஃபினிஷ் பண்ணோம்னா அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம இது ஃபினிஷ் பண்ண பிறகு ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் மொத்த செட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்திருப்பேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ப்ரைடல் செட்டுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதோட இது காமிக்கிறேன் நான் உங்களுக்கு.
நேம் வச்சு கேட்டிருந்தாங்க, பிரைடோடதும் குரூமோடதும். இது நான் தனியாக வந்து ஷார்ட்ஸும் போட்டிருப்பேன். ஏற்கனவே இந்த மாதிரி நேமோடது வந்து பேங்கிள்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு தனியாக ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோ வந்து நான் கிளாஸ்லேயும் இன்க்ளூட் பண்ணுறேன் ப்ளேலிஸ்ட்டில். இப்போ இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவங்களோட நேம் கேட்டிருந்தாங்க. 2 கையிலையுமே சென்டர் பேங்கிளில் வந்து அவங்க 2 பேரும் இருக்கணும்னு கேட்டாங்க. ஸோ ஸ்டோன் செயின்ஸ் வச்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதோட வந்து ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஒரு ட்ரிக் ஒன்று இருக்குது, அப்படி ஒரு சின்ன டிப்பும் இருக்குது அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. யூஸ்வலாக வந்து நம்ம பேங்கிள்ஸ் வந்து எடுத்தோம்னா ஒரே சைஸ் தானே நம்ம போடுவோம். பட் இவங்க எனக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கொடுத்தாங்க. ப்ரைடலில் போடுறப்ப நமக்கு நிறைய பேங்கிள்ஸ் வந்து இப்போ இவங்களுக்கு வந்து 2/6 சைஸ் தான் கரெக்ட் சைஸு. ஆனால் 2/6 போட்டோம்னா கை வந்து ரொம்ப கிட்டக்கா இருக்குது, நிற்குதா, நிறைய பேங்கிள்ஸ் போட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் என்ன பண்ணாங்கன்னா ஒரு சைஸ் பெருசு எடுத்தாங்க, ஒரு சைஸ் 2/8 எடுத்தாங்க. அந்த 2/8யும் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 210 சைஸு, இது வந்து 2/8 சைஸு, இதுவும் 2/8. இது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வரும். ஸோ நல்லா வந்து உள்ள வரைக்கும் போகும். இடையில வந்து உங்களுக்கு நிறைய பேங்கிள்ஸ் வந்து போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் அவங்களுக்கு. ஸோ ஒர்க் அவுட் பண்ணது வந்து இந்த 3 தான் வந்து நம்ம சில்க் த்ரெட்டில் ரெடி பண்ணது. எப்படி இருக்குது பாருங்கள். இது கூட வந்து நம்ம லிலி பேங்கிள்ஸ், கிளாஸ் பேங்கிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் குந்தனில் வந்து கோல்டன் கிளாஸ் பேங்கிள்ஸையும் வந்து இதில் மிக்ஸ் பண்ணி போடணும்னு நினச்சி அவங்க கேட்டிருந்தாங்க. இப்போ நான் உங்களுக்கு அந்த ஆர்டர் எப்படி இருக்குன்றதை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த காம்போ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். பாருங்கள், இதுதான் வந்து ஃபுல் செட்டோடது. அவங்களோட சாரீ வந்து நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் மெரூன் வித் கோல்டன். இது பார்த்தீங்கன்னா வந்து துலிப்னு சொல்கிறாங்க, லில்லி பேங்கிள்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து மெரூன் கலர் எடுத்திருக்கோம், ப்ளஸ் வந்து குந்தனில் கிளாஸ் பேங்கிள்ஸ். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.